என் அண்ணன் மகள் பிறந்தீரமா கண்ணாடி செஞ்சிலண்ணா எப்போது வராத மாமன் அவங்களுக்கு துணையாக இருந்த எங்க கைவிளக்கு காலில் உளுந்து கிடந்தாங்க. சரி நீங்க அதை ஏற்றுருந்த இப்ப அந்த பசங்க ஒருத்தர் கூட என்ன மதிக்கிறதுல என் மரம் கட்ட வந்து என் மருகனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு. சரி இந்த மாமியா இருக்கிறேன். ஆமா எங்க மாமா எனக்கு மருமகன். சரி இப்பேற்பட்ட படுகொலை பூமி ரணகல பூமி யாரும் எங்குமே கிடையாது. இருப்பது நானே நியமனம். அது சிச்சலை பச்சுகள் இருக்கிறது. 10 பேர் இருக்கிற உயிரோட போ. அதுல நீ ஒருத்தர் இருக்கிறங்க. அதனால இப்ப நேற்று என்னமா இப்படி வர்ற ஏத்து விடாச்சு. அந்த தாயாளிங்க என்னை மதிக்கல. அதனால அவளை கேவட பச்சுகள் எங்க அத்த மக்களை கேள்வி கேட்டு என் மரங்கிட்டே வந்துட்டேன். அவளை வினாசி விட்டு வந்துட்டேன். சரி மாமா வந்துட்டேன். தண்ணி எனக்கு வெற்றிதான். சரி மாமா ஒண்ணு விஷயத்த சதான் சொல்லு மாமா. சொல்லு அப்படியா? ஆமா நானே வர கொண்டு பண்றேன். பீமனை கொண்டுடலாம். சரி மாமா அவன் என்ன ரவடிக்கு பால் பையன். சரி சின்ன பால்ல முட்டை பண்ண யாரும் பெருக்கி இல்ல ஒரு காரணம் இருக்கு. ஆமா ஆமா விசிறு இல்லாத மாமா வந்து சுக்கா கறக்குதுன்னு தெரியும். ஆமா பாரிஸ் பையன். அதனால அவனை நம்ம மடிச்சிடலாம். சரி மருமகனே அதுக்கு முன்ன ஒரு கையை தொடலாம். எடை பையன் ஆடு கேட்கிறவன் தெரியாத தோட்டத்தை பாருங்க தண்ணி ஊத்திக்கிறது ஆட்டு நாட்டம் சொல்றேன். ஒரு மாமனார் மரியாதை இல்லையா? சரி இப்ப நான் தொடாத நான் பெங்களூர் வேகம் நந்தியாவட்ட மாலை இருக்கட்டும். பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகம் 28. 56 நாடு. அதுல 28 பாண்டவருக்கு சேரணும். 12 வருஷம் காடு முடிச்சு ஓராண்டு அஞ்ஞாத வாசம் ஒளி வனவாசத்தை முடிச்சு வந்தா பங்குள்ள படி பாதி நாடு எடுத்துக்கணும். சரி நாடு கேட்டேன் வந்து கொடுக்கல. சண்டை ஆரம்பிச்சோம். சரி சண்டை ஆரம்பிச்ச பிறகு சேனா சைனிகள் எல்லாம் பறி கொடுத்து விட்டேன். பெத்த பிள்ளைங்க 60 பறி கொடுத்தேன். கூட பிறந்த பிறப்பு 99 பறி கொடுத்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. தனிமையில இருக்கிற பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய நாடுகள் 28ல ஒரு 14. இது வரும்போதே தெரியுங்க எனக்கு. ஏதோ கடுக்கா கொடுப்பான்னு தான் தெரியும். ஜாட்ட கொடு. மாமனார் சுண்ணி மாமனார் இருப்பது நாடு
முடியாது. அதனால பாதி 14. அப்புறம் 14, 28 எல்லாம் வேணாம். நீங்க வாங்க. தேவனை அடிக்க மாட்டேன் வேணாம். இவன் எப்பேர் பட்டவன்? அட கூத்தாடிக்கு பெண் போடுற பொண்ணு கட்டினான். அப்படி கட்டான அவங்க தங்கச்சி ஒரு 5 10 கோடியில அது அம்மாவன என்ன பேரு? ஓம் சத்யா பரா சத்யா. அவன் ஒரு பைத்தியம். அவன் ஒரு பைத்தியம். இது போட்டா சரியா? உங்க தங்கச்சோடு பேசுறீங்களா பாருடா. யாரு? எங்க தங்கச்சி பார்வதி. அவர் குல பேசுகிறாள். அழகான குழந்தை. எவ்வளவு பேசுறீங்களா? அது குலதானா? அந்த விநாயகர் ஒரு குலதானா? என்ன பண்றான்? அவனடா 2 பேர் ஒருத்தருக்கு. சரி. அதெல்லாம் சூத்து சுமாரால் பேசுகிற கணக்கு. அதுதான் போட்டோம். மருக வந்தீங்க நம்ம முருகன். அவனும் ஒரு பணத்துக்காக உலகத்தை வந்த பைத்தியக்கார குடும்பம். ஆமா, பைத்தியக்கார குடும்பம். சரி, இதுதான் போகட்டுங்க. இவனை யாராரு வணங்குறீங்க? இவன் எப்பேற்பட்ட திருடன்? காதாட்டியோ பேயாட்டியோ மாடு ஓட்டியோ மயில் ஓட்டியோ அது என்னுடைய மைந்தூர் பரமசிவன் தில்லையில திருநெல்வேலியில செய்தார்கள். அந்த நேரத்தில் அவங்க கூட்டாடிதான். அந்த கூட்டு தான் நாம இன்னைக்கு ஆடி இருக்கிறோம். மருமகன இந்த வேலையெல்லாம் மானா நாடு பாண்டவர் அவனை கேட்ட முன்னே போய் கேட்கணும். காரணம் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய 5 வீடாவது தர முடியுமா? முடியாது. என்னிடம் கொடியான் என்றதே வார்த்தை. சரி, 5 வீடும் தர முடியாது. 5 அடி கொண்ட 32 அடி அகலமும் நிகழமும் கொண்ட ஒரு வீடு தர முடியுமா? கொடியான் என்பதுக்கு வார்த்தை பங்காளியா? நான் இருந்தால் ஜீவன் மகள் வந்த நாள் கொஞ்சம் உன்னுடைய உனக்கும் தாய் பாண்டவர்களுக்கு தாய். அந்த குந்தியம்மா செத்த பிறகு அவன் அந்த குணத்தை கொண்டு வந்து ஒரு திட்டு மேல கெடுத்து அழுவதற்காக முடியாதா? அதனால என்ன பண்ண தெரியுமா? இது வந்து
நீயும் சரி பலம் அடிச்சுவா, அவனும் சரி பலம் அடிச்சு. சரி பலம். ஆமா. 2 பேர் பலமும் இந்த பூமி தாங்காது. இந்த பூமி தாங்காது. இதே படுகிற பூமியில பீசாணி மூலையில உன்னுடைய தாத்தாவாகிய வேதவியாசரும் பரசுராமனும் சண்டை விட்டு வெங்கல பூமி இருக்குது. தர்ம சண்டை போடணும். உன் உயிர் எங்க இருக்குது? உன் உயிர் எங்க இருக்குது? 2 பேர் உயிர் காட்டி அந்த வெங்கல பூமியில போய் சண்டை போடுங்க. யார் ஜெயிக்கிறீங்களா பாத்துக்கலாம். அவனை வந்து எலும்பு நுறுக்கி போடுவேன், எலும்பு எண்ணிடுவேன். வாங்கிட்டு போட கைரப்ப ஏற்கனவே 1000 நின்னுக்கலாம். இருவரும் செய்யக்கூடிய சண்டையானது இந்த பூமி தாங்கவில்லை. அதெல்லாம் உயிர்நாளை கேட்டு சண்டை செய்யலாம். வெங்கல பூமிக்கு வந்திருக்கோம். ஆமா, உயிர் எங்க? போய் சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. ஆமா, சந்திரகுல பரம்பரை. ஏய், நான் தான் சந்திரகுலம். ஏய், நானுண்டா அதே குலத்துல. இதோ இந்த ஆகாயவாணி சாட்சியாகுவோம், பூமாதேவி சாட்சியாகுவோம். பீமா, கெட்ட போய் சரசலுக்கு இல்ல அப்படியா? ஆகாயவாணி சாட்சாக இந்த பூமாதேவி சாட்சாக என் உயிரானது என்னுடைய சிரசலுக்கு தான். அப்படியா? ஆமாடா, போய் சொல்ல. சந்திரகுல பரம்பரை முதல்ல நாட்டு ஒரு அடி இந்த கண்ணு தான் போயிடுச்சு. இந்த கண்ணு மேல அடிச்சு போட்டாங்க. செத்துட்டுப்பா. 2 கண்ணு போயிடுங்க. காலா ஓடி வண்டி சார் செத்த உனக்கு மட்டும். அதனால என்கிட்ட கிடைச்சான். என்னிடம் அகப்பட்டு விட்டான் அவன் சூப்பட போறதில்லை. என்னிடம் அகப்பட்டு விட்டான் அவன் சூப்பட போறதில்லை. அட்டிக்கரை மாதிரி இன்னைக்கு பழைய பகையெல்லாம் இன்னைக்கு கோவிந்தா அண்ணா மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமே. தன்னுடைய கணவரே துரியோதனனுடைய கையினால் அடிபட்டு இருக்கிறாரு, செத்து விட்டாரா என்று பயம் இருக்கிறது. உயர்ந்த பாடுகாலத்தில்
மறைத்திருக்கிறான். உண்மையான உயிரை சொன்ன சந்திரகுல பரம்பரை கடைசியில் வெற்றி மச்சன இந்த மண்ணை நாமளே ஆளலாம். சித்தப்பா பிள்ளை கொடுக்க கூடாது எம்பெருமானே நிகழ பூமிக்கு வந்திருக்கிறாய். ஆமா ஆமா இப்பேற்பட்ட படகளை போயினே உங்களுடைய வீரமாகப்பட்டது சிறப்பாக பேசிக்கொண்டேன். தம்பி ஏனென்றால் நானும் தொழிலுடைய உயிர் எங்க இருக்கிறது என்று ஆண்டவர் அர்ஜுனுக்கு ஜாலை காட்டுகிறார். இது காரணமே ஐவராஜாக்களை சூதாடி துரியோதனன் மதித்தியர் மகாமுனிவர் இடத்தில் போய்கிறார். ஆண்டவரை சூதாடி காரணம் அனுப்பியிருக்கிறார். அப்போது மதித்திய மகாமுனிவர் கேட்டா துரியோதனன், எப்படியப்பா வருமா நீதானே ஒரு தாயாதிய சூதாடி நாட்டை பறிச்சுட்டு காலையும் ஓட்டினுங்கிறாங்களே, மீண்டும் வந்து நாட்டை கேட்டா கொடுப்பியான்னா அதுக்கு சொன்னான் துரியோதனன், மகிழ்ச்சியர் மகாமுனிவரே, ஆண்டவர்கள் மறுமுறையில் கேட்டாலும் நாடு கொடுக்க மாட்டேன். அதற்கு என்னடா பரிகாரம் கேட்டாரு. சத்தியமாக என் துணை மீது ஆணையா ஆண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன்னாரு. அந்த நேரத்தில் மகிழ்ச்சியர் மகாமுனிவர் சொல்லுகிறார், அதே துரியோதனன் எந்த துணை மீது கை வைத்து சத்தியம் செய்தாயே அதே தொடர் மீது பீமனுடைய கனப்பட்டு போக சாக வேண்டும் பிடிடா சாபத்தில் என்றார். இதை ஆண்டவர் அர்ஜுனன் இடத்தில் சொல்லியிருக்கிறார். அர்ஜுனன் ஆனவன் அப்பா அன்னாரிடம் சண்டை செய்யும் இடத்தில் செல்லுகிறேன். தம்பி ஒருவருக்கொருவர் யுத்தப்படுகிற நேரத்தில் இந்த வெங்கல பூமி என்று சொல்லுகிற ரணகல பூமி அந்த காரணம் எதிராளியாகிய அன்னார் ஒருவருக்கு ஒருவர் அமர்புரிகிற நேரத்தில் உன்னுடைய சண்டையை பார்த்து எல்லாம் பொம்மை அடிக்கணும், கதை காட்டுறதுக்கோசரம் அடிக்கிறோம். அந்த வேலையெல்லாம் பொம்மைக்கே செய்யணும், பண்ணிக்கணும். அந்த ஆயா பாஞ்சாலியம் ஆமாம் இந்த மோச செய்யாத
அவர்கள் உத்தங்கள் செய்ய அதை கண்ட கிருஷ்ணன் ஐயோ வீமனுக்கு சொல்ல அது குறிப்பதற்கு வீமன் என் துணை மீது கடிக்க என்னுடைய அசைவில்லாத சீமை நீ ஐயருக்கும் ஆச்ச ஐயா வெள்ளியை உதிக்க இந்த விடியார் காலையில் இந்த துரியாண்டானோ நான் 10 வீரர்களை பாங்காக மடக்கி இந்த துரியந்தானோ நான் துரகதி சேர்ந்தேன்.